ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பெங்களூர்ல இருக்கிற ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும், பெங்களூர் மூவ் ஆன ஒரு சிலர் வந்து எனக்கு பர்சனலாக நிறைய மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பெங்களூர்ல வேலை தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து சேலரி டீட்டெயில்ஸ் அதுதான் அவங்க இன்டெரக்டாக என்கிட்ட கேட்குறது. நீங்கள் ஃபர்ஸ்ட் இல்லை கெஸ்ட் லெக்சராக தான் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணீங்க. கெஸ்ட் லெக்சரரா போறக்கு விருப்பம் இருக்கு. 1 ஹவருக்கு எவ்ளோ பேமெண்ட் கிடைச்சதுன்னு சொல்லுங்க அப்படி சொல்லி ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த டீட்டெயில்லாம் ரிவீல் பண்ணா, அந்த இன்ஃபர்மேஷன வந்து ரிவீல் பண்ணா, ஜாப் ஜாயின் பண்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றனால தான் அதெல்லாம் நான் ரிவீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து இங்க பெங்களூர்ல லெக்சரரா ஜாயின் பண்ணணும். அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்து எவ்ளோ சேலரி மேடம் கிடைக்கும்? அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நெறைய பேர் இங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸாவும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. வேற வேற காலேஜஸ்ல லெக்சரர்ஸா ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷருக்கு வந்து எவ்ளோ சேலரி கிடைக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ்க்குள்ளேயோ, இல்ல ஒரு நல்ல ஸ்கூல்குள்ளேயோ என்டர் ஆக முடியுது. ஸோ அட்லீஸ்ட் 1 ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு இங்க என்ன மாரி சேலரி கிடைக்குது, நான் வந்து எவ்வளோ சேலரி வாங்கினேன் ஜாயின் பண்ண புதுசுல அப்படின்ற டீட்டெயில்லாம் சொல்றேன். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நான் அந்த நகை சீட்டு பத்தி போஸ்ட் பண்ண வீடியோஸ்ல ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? அத சொல்லுங்க முதல்ல. அது மாரி கேட்குறீங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு யூடியூபர். நீங்க தான் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில நகைக்கடைங்களோட சிட்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து, நீங்க என்ன நகைக்கடையோட சிட்டு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்களோ, அதோட ப்ரௌச்சர வாங்கி, பேம்ப்ளெட்ட வாங்கிட்டு டீட்டெயிலா அது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்கிட்ட கேட்கறனால, அதுல அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்னோட சைட்ல சஜஷனா தான் சொல்றேன். மத்தபடி இந்த எந்த ஒரு நகைக்கடையிலயும் உங்கள நான் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. அது எதுவுமே ப்ரொமோஷன் வீடியோவும் இல்ல. அ ஆனா, நான் எங்க நகை சீட்டு போடுறேன் அப்படிங்கிறது வந்து, நீங்க கேட்கறனால தான், நான் எங்க நகை சீட்டு போட்டுட்டுருக்கேன்ற இன்ஃபர்மேஷனையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா, அங்க நகை வாங்க போம்போது தெரிஞ்சு போயிடுது அந்த கடை தான்னு. கண்டிப்பா அது வந்து ப்ரொமோஷனே கிடையாது. நான் ஒரு நகைக்கடையில வந்து நகை சீட்டு போட்டேன்னா, அது ப்ரொமோஷன்னு நீங்களா நெனச்சுக்கிறீங்க. ஸோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எங்க நகை சீட்டு போடுறேன், அது வந்து நீங்க பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து எந்த நகைக்கடை மேல ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கை இருக்கோ, எந்த நகைக்கடையோட நகை சீட்டு வந்து அட்வான்டேஜா உங்களுக்கு தோணுதோ, நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்றது தான் நீங்க பண்ணணுன்ட்டு இல்ல இல்லையா? அதெல்லாம் ஒரு யூடியூபரா ஒரு 10 நகைக்கடையோட நகை சீட்டு வீடியோ வந்து நான் போட்டேன்னா, அது எல்லாத்துலயும் என்னால எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? இப்போ வந்து சேவிங்ஸ் ஒரு சின்ன அப்டேட் குடுக்குறேன். ஏன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்க்குள்ள நம்ம கால் வைக்கிறோம். இது பண்றதே எனக்கு ரொம்ப கஷ்டம். நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒவ்வொரு நகைக்கடையிலும் என்னால நகை சீட்டு போட முடியாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்கும். இப்போ வந்து ரீசென்ட்டா கொஞ்சம் குக்வேர்ஸ் வந்து இண்டஸ் வேலில பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பாத்துரலாம். இண்டஸ் வேலில 3 குக்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது 3மே ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஒண்ணொண்ணா பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியா இருக்கும். ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலில இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல. இந்த சின்ன சைஸ் குக்கர் ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருந்தது. அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே இருந்தது. இப்ப தான் பேக் இன் ஸ்டாக். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 2 லிட்டர்ஸ். ஆக்சுவலா 1 கப் ரைஸ் மட்டும் குக் பண்ற மாரி சின்ன குக்கர் என்கிட்ட இல்லவே இல்ல. அதுக்காக வாங்குனது. இதுல கம்மியான குவான்டிட்டி துவரம் பருப்பு, காய்கறி எல்லாம் குக் பண்ணிக்கலான்றதுக்காக வாங்கியிருக்கேன். இண்டக்ஷன் பேஸோட வருது. செம்ம குவாலிட்டியா இருக்கு. வீடியோல பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் பெரிய சைஸா தெரியுது. ஆனா நேர்ல கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஹேண்டில் வந்து குக்கர விட பெருசா குடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடியே நான் அக்ஷய திருதிய அன்னைக்கு இதுல தான் பாயாசம் செஞ்சிருந்தேன். அதுக்கப்புறமா ரைஸ் வச்சு காட்டுறேன் இந்த வீடியோலயே உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு மில்க் குக்கர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலா மில்க் குக்கர்னா உங்களுக்கு ஹைட்டா இருக்கும். இது வந்து அகலமா இருக்கு. இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு மில்க் குக்கர் நான் இண்டஸ் வேலில வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்க அப்பாவுக்கு கொண்டு போய் குடுத்துட்டேன். அவரு அடிக்கடி பால் வந்து கீழ பொங்க விட்டுர்றாரு. மில்க் குக்கரோட பெரிய அட்வான்டேஜ் வந்து விசில் அடிக்கும். பால் பொங்க வரக்கு முன்னாடியே விசில் அடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த சைடுல வந்து விசில்க்கான ஒரு இது குடுத்துருக்காங்க. ஹோல் மாதிரி. நம்ம இந்த ஹோல்ல வந்து ஃபனல வச்சுட்டு தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் ஊத்தணும். நெறைய தண்ணி ஊத்தக்கூடாது. ஸோ ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா, கேப் இருக்கும். அவுட்டர் லேயருக்கும், இன்னர் லேயருக்கும் கேப் இருக்கும். அந்த கேப்க்கு மிடில்ல இந்த வாட்டர் போயிடும். நம்ம இண்டக்ஷன் பேஸ்லயும் இது ஒர்க் ஆகுது. ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா குடுத்துருக்காங்க. ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கூட. ஸோ இந்த விசில் வழியா குக்கர் வந்து விசில் அடிக்கும்.
நாமளே வந்து பால்லாம் பொங்க விட்டுறோம். வயசானவங்க சொல்லவா வேணும்? ஸோ இஃப் சப்போஸ் நம்ம இதுல பால் காய்ச்சணும் அப்படின்னா, அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டா கூட விசில் அடிக்கும். அப்ப டக்குன்னு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேல கிளாஸ் லிட்டோட வருது. ஸோ இது வந்து 3rd ப்ராடக்ட். இது வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் சாஸ்பேன். நல்ல வெயிட்டா இருக்கு. 2 சைடும் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு செம்ம குவாலிட்டியா குடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து நியர்லி 7 லிட்டர்ஸ். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 6.7 லிட்டர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். பெரிய ஃபேமிலியா இருக்கவங்க தாராளமா இந்த சாஸ்பேன் வந்து வாங்கிக்கலாம். தம் போட்டு பிரியாணி செய்யறது, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இல்ல வந்து நான்வெஜ் குக்கிங்க்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இண்டக்ஷன் பேஸோட வருது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் லிட்டோட வந்திருக்கு. மேல ஹோல் இருக்கு. இந்த குக்வேர்ல வந்து நான் ஏதாவது ஒரு சண்டே விளாக்ல உங்களுக்கு நான்வெஜ் குக்கிங் செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு மில்க் குக்கரோட ரிவ்யூவும் குடுக்குறேன். அப்புறம் 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற சின்ன குக்கருக்கும் ரிவ்யூ குடுத்துர்றேன். இப்போ நீங்க வீடியோல பார்க்குற இந்த குக்வேர்ஸ் எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். என்னோட கூப்பன் கோடும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அத யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 12% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாரி செய்யறனால பால் அடி பிடிக்காது. எந்த பாத்திரத்துல பால் காய்ச்சினாலும். ஆக்சுவலா இத நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வைக்கலான்ட்டு இருந்தேன். சரி ஓகே கேஸ் ஸ்டவ்ல வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட சீக்கிரமா விசில் வந்துருச்சு ஆக்சுவலா. சீக்கிரமா ஹீட் ஆயிடுச்சு. நார்மல் பாத்திரத்துல வந்து வச்சிருந்தேன்னா 5 நிமிஷமா தான் ஆகும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். அ ஒரு மாரி பொங்கி வர்றதுக்கு முன்னாடியே விசில் அடிக்க ஆரம்பிச்சிருது. காட்டுறேன். இந்த மில்க் குக்கர்ல எவ்ளோ நேரம் வந்து நீங்க ஸ்டவ்ல வச்சிருந்தாலுமே பால் பொங்கி வெளிய வராது. விசில் அடிச்சுட்டே இருக்கும். நேரம் ஆக ஆக விசிலோட சவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நமக்கு விசில் வந்த உடனே நம்ம இத வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். 2 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற இந்த சின்ன குக்கர் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்களுக்கு நமக்கு தேவைப்படும். முக்கியமா துவரம் பருப்பு வேக வைக்கிறது, பாசிப்பருப்பு பாயாசம் பார்த்தீங்கன்னா, நான் அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த குக்கர்ல தான் செஞ்சிருந்தேன். சரி ஃபர்ஸ்ட்டு குக்கர்ல வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் செய்யலான்ட்டு. 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு தான் போட்டிருந்தேன். ஸோ இந்த மாரி சின்ன குவான்டிட்டி குக் பண்றதுக்கு நம்ம பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற குக்கர்ல போட்டோம் அப்டின்னா, நமக்கு கேஸ் கன்சம்ப்ஷனும் ஜாஸ்தியா இருக்கும். டைமும் ஜாஸ்தியா போகும். ஆனா சின்ன குக்கர்னா சீக்கிரமா வெந்துரும். நமக்கு கேஸ் சேவிங்காவும் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா 1 கப் அரிசி. அதாவது 250 கிராம் அரிசி போட்டிருக்கேன். 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அரிசி வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, பொன்னி அரிசி பாயில்ட் ரைஸ். நெறைய பேத்துக்கு இந்த அரிசி பதம் கரெக்ட்டா வரமாட்டேதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக சொல்றேன். 3 விசில் விட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, கீழ வந்து கொஞ்சம் கூட அந்த கஞ்சி மாரியெல்லாம் இல்ல. கண்டிப்பா அடி பிடிக்காது. இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றனால நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ கெப்பாசிட்டிய காட்டுறதுக்காக உங்களுக்கு எக்ஸாக்ட்டா 250 கிராம் ரைஸ் வந்து குக் பண்ணி காட்டியிருக்கேன். அப்புறம் இந்த மணி பேங்க் பார்த்தீங்கன்னா, 1 மாசம் முன்னாடி நான் டீக்ளட்டரிங் வீடியோல ஜீவனோட ரேக்க கிளீன் பண்ணியிருந்தேன். இப்போ நெறைய பேர் வந்து இதுக்கு லிங்க் கேட்டுட்டே இருக்கீங்க. இது நான் ஃபர்ஸ்ட்டு போன வருஷம் ஏப்ரல் மாசம் வாங்குனது. தமிழ் நியூ இயர் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி குடுத்து, பூஜையில வச்ச பணத்த வந்து இதுல போட்டு அவனோட சேவிங்ஸ் ஆரம்பிச்சான். இது நான் அமேசான்ல வாங்குனது தான். இதுக்கு வந்து ஜீவனோட மணி பேங்க்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் குடுக்குறேன். இது வந்து வுட்டு. பின்னாடி சைடு வந்து லாக் இருக்கும். இதுலயே கீயும் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து அவனோட சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ரீசெண்டா ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் இப்ப ஆரம்பிச்சிருக்கான். இப்ப அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து இன்னொரு உண்டியல் வாங்கியிருக்கேன் மணி பேங்க். இது வந்து ஸ்டீல்ல இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் தான். அவரு வந்து நெறைய அவரு தான் பார்த்தீங்கன்னா, கையிலேருந்து காசு குடுத்து சேஞ்சஸ்லாம் வாங்கிட்டு அங்கங்க சேஞ்ச வந்து தூக்கி போட்டுருவாரு. அந்த சேஞ்சஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ரூ. 1னாலும் நம்ம வீணாக்க முடியாது. இதுல போடலான்ட்டு இருக்கேன். அப்புறம் சம்பளம் வந்த உடனே என் க என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு ரூ. 100 இல்ல ரூ. 200 உண்டியல்ல போட்டுட்டு, எய்தர் பூஜை ரூம்ல வைக்கலான்ட்டு இருக்கேன். இல்லன்னா என்னோட கேபின்ல வச்சிடலான்ட்டு இருக்கேன். இது உங்களுக்கு கிட்டயும் காட்டுறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹேங் பண்ற மாரி பின்னாடி குடுத்துருக்காங்க. இப்படி குடுத்துருக்காங்க ஹேங் பண்ற மாரி. ஆனா இதுக்கு வந்து லாக் அண்ட் கீ குடுக்கவே இல்ல. நானா ஒரு லாக் வந்து வச்சிருக்கேன். இந்த லாக் வந்து போடலான்ட்டு. ஸோ இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு சேவிங்ஸ வந்து புது சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு தான் வந்துச்சு இது அமேசான்ல. ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹோம் மேக்கர்க்குலாம் பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் வந்து இல்ல. அப்படியே இருந்தாலும் பேங்க்குக்கு போயிட்டு அமௌண்ட் போடுறதுக்குலாம் டைம் இல்லன்றவங்களுக்கு
சூப்பரான ஒரு சேவிங் ஸ்கீம் வந்து உண்டியல். இந்த உண்டியல் சேமிப்பு பத்தி நான் தனியா வீடியோவே போட்டிருக்கேன். என்ன மாதிரி அமௌண்ட்லாம் நமக்கு கையில கிடைக்கும் போது நம்ம உண்டியல போட்டுட்டே இருக்கலாம். ஒரு சிலர் வந்து கோவிலுக்காக வேண்டி போடுவாங்க. உண்டியல உடைச்சு அந்த அமௌண்ட் எடுத்துட்டு திருப்பதி போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு இது எமர்ஜென்சி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்ல நகை வாங்குறவங்க கூட இதுல கூட சிறு துளி பெருவெள்ளம்பாங்க. அந்த மாதிரி இதுல சேமிக்கலாம். இதுவும் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து அமேசான் பர்ச்சேஸ் லிங்க். இது என்னோட மணி பேங்க், மை மணி பேங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பூஜை ரூம்ல இடம் இருந்துச்சுன்னா பூஜை ரூம்ல ஒரு கார்னர்ல இது வச்சிடலாம். ஹஸ்பண்டோட சேலரி வந்த உடனே நமக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வந்து இதுல போடலாம். இல்ல லேடிஸ் சம்பாதிக்கிறீங்கனாலும் ஒரு 100, 500, 1000 எவ்வளோ முடியுதோ அதை மந்த் ஸ்டார்டிங்ல போட்டு ஓரமா வச்சிடலாம். எமர்ஜென்சிக்கு மட்டும் எடுக்கலாம். இல்ல அப்பப்போ சேர்ற சின்ன சின்ன அமௌண்ட், ஏதாவது நமக்கு gift வருது, இல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதாவது தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போறோம், அப்போ ஏதாவது அமௌண்ட் தராங்க, அதெல்லாம் போட்டே வந்தாதான் நமக்கு வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இன்னும் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல இதை காட்டுறேன். நான் சொன்ன பாக்ஸ் இதுதான். பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் அங்கங்கே போட்டுருவார் காயின்ஸை. அதை நான் கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இதில் போடணும். அப்புறம் எனக்கு எங்கிட்ட ஹேண்ட்பேக்கில் இருந்த அமௌண்ட்டில் இன்றைக்கி வந்து நல்ல நாள், அட்லீஸ்ட் ஒரு 100 ருபீஸோட சேவிங்ஸை தொடங்கலான்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நான் நகை சீட்டு போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து மந்த்லி 11,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நியூ கோல்டு 11ன்ற பிளானில். இது டீட்டெயிலாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸுக்காக ரெக்கரிங் டெபாசிட் வந்து 10,000 போட்டுட்ருக்கேன். இதே மாதம் 21,000 ரூபாய். ரொம்ப கஷ்டம் இப்போது. இந்த மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் பே பண்ணியிருக்கு, யூனிஃபார்ம் வாங்கலை. அவன் போடுற பிளேசர் மட்டுமே 3,000 ருபீஸாம். யூனிஃபார்ம் வாங்கியிருந்தேன்னா 10,000 சொல்லியிருப்பாங்களாட்ருக்கு. யூனிஃபார்ம் வாங்கலை. 3வது வருஷம் அதே யூனிஃபார்மை போட சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புக்ஸுக்கு மட்டும் 8,500 என்னமோ வாங்கியிருக்காங்க. அவன் 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி. ஸ்கூல் ஃபீஸ் வந்து மோர் தென் 1 lakh வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரெக்கரிங் டெபாசிட் போட்டுட்ருக்கேன். இது இல்லாமல் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இன்னொரு சேவிங் ஸ்கீம் வந்து பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு ஆரம்பித்து 1 இயருக்கு மேலே மாதம் மாதம் என் கையில் எவ்வளோ அமௌண்ட்டு மிச்சம் ஆகுதோ இல்லை மாதம் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஜஸ்ட்டு மினிமம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் இது வரைக்கும் அதில் நான் ஒரு 3000 ரூபா தான் போட்டிருக்கேன். என்னால் அதுக்கு மேலே முடியறதில்ல. ஸோ என்னோடய டோட்டல் சேவிங்ஸ் இவ்வளோ தான். மந்த்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 21,000 நான் சேவ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் டில் 25,000 வரைக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ மெயினான இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். இந்த கொரோனா ஃபஸ்ட்டு வேவ் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2020 ஜூன் மந்த்து இந்த காலேஜில் வந்து கெஸ்ட் லெக்சராக ஆன்லைனில் ஜாயின் பண்ணேன். ஆன்லைனில் ஜாயின் பண்ணாலும் சரி, ரெகுலராக அங்கே போயிட்டு கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஒரே சேலரி தான். இந்த இன்ஃபர்மேஷனையும் நான் காலேஜில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் ஷேர் பண்ணுறேன். நான் கெஸ்ட் லெக்சரிங்க்கு வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்றது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் இல்லை. இப்போது என்னோட காலேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலேஜ் நேம் மட்டும் நான் சொல்லலை, பேராமெடிக்கல் காலேஜ். அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஸும் இருக்குது, டென்டல் காலேஜும் இருக்குது, அது இல்லாமல் பேராமெடிக்கல் கோர்சஸ் பிஃபார்ம், எம்ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், பிபிடி ஃபிசியோதெரப்பி, அப்புறம் மாஸ்டர் இன் ஃபிசியோதெரப்பி எல்லாமே இருக்குது. நிறைய டாக்டர்ஸ் வந்து அப்பப்போ கெஸ்ட் லெக்சரிங்க்கு வருவாங்க. போன வருஷம் ஏப்ரல் மேல நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்க்கு 2 months நான் கமிட் ஆகியிருந்தேன். அது உங்களுக்கு தெரியும், ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கூட வந்து கெஸ்ட் லெக்சரிங் கொடுக்குறாங்க. அதுக்கு பேமெண்ட்டாக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போது 2020 அவங்க பே பண்ணது ஒரு கிளாஸுக்கு வந்து நான் ஆன்லைனில் போய் எடுத்துகிட்டு இருந்தப்போ 1,100 ருபீஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கிளாஸுக்கு. எனக்கு வாரத்துக்கு வந்து 2 கிளாஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது வந்து மாறும், ஒரு சில டைம் வாரத்துக்கு 1, வாரத்துக்கு 2 அந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது நிறைய கிளாஸஸ் வரும் நமக்கு போர்ஷனை முடிக்க முடியலன்னா. அப்புறம் நான் ரெகுலராக ஜாயின் பண்ணப்போ அது வந்து கொரோனா வேவ்லாம் முடிஞ்சு அந்த செகண்ட் வேவ் அப்பவும் ஆன்லைன் கிளாஸ் தான். தேர்ட் வேவ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து நான் டைரெக்டாக போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போவும் எனக்கு இதே 1,100 தான். இங்கேருந்து போயிட்டு வர கேபுக்கே எனக்கு வந்து அது பாதி அமௌண்ட் போயிடும். ஏன்னா இங்கே ரொம்ப மழை அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா நர்சிங் காலேஜ்லேருந்து எனக்கு ஃபார்மசி காலேஜுக்கு வந்து கெஸ்ட் லெக்சராக கிடச்சப்போ எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தியாக நான் கேட்டேன்.
ஏன்னா என்னோட ஃபீல்டு வந்து ஃபார்மசி ஃபீல்டு தான். எனக்கு ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நர்சிங் காலேஜோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் கேட்டப்போ, அவங்க வந்து எனக்கு அப்போ அலாட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபார்மசி காலேஜ்ல கெஸ்ட் லெக்சரிங் வந்து ஒரு கிளாஸுக்கு 1500 அலாட் பண்ணாங்க. அப்போ வாரத்துல ஒரு கிளாஸ் குடுத்தாங்க. நான் நர்சிங்க்கு ஒரு கிளாஸு, ஃபார்மசிக்கு ஒரு கிளாஸ் அந்த மாரி மேனேஜ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ரெகுலர் லெக்சரரா ஜாயின் பண்றதுன்னா, இந்த மாரி காலேஜ்ல வந்து கண்டிப்பா ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறது இல்ல. என்னோட காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறதே இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் மட்டும் தான் எடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் எடுக்குறாங்க. அப்புறம் பிஹெச்டி மஸ்ட்டு அந்த மாரி நெறைய இருக்கு. நான் ஜென்ரலா சொல்றேன். இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற லெக்சரர்ஸ் வந்து ஜென்ரலா டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர் ஆனம் சொல்லுவாங்க. சிடிசி காஸ்ட் டு த கம்பெனி வந்து 6 லேக்ஸ் பெர் ஆனம்னு வச்சுக்கிட்டா, பெர் மந்த் வந்து உங்களுக்கு வந்து 50,000 அப்படி வரும். பட் ஆனா அப்படி குடுக்க மாட்டாங்க. அதுல வந்து பிஎஃப், அலவன்ஸ் அது இதுன்ட்டு பயங்கரமா கட் ஆகும். பெர் ஆனம்க்கு சொல்ற அமௌண்ட் வேறையா இருக்கும். நமக்கு மந்த்லி டேக் ஹோம் கட் வரும்போது வேறையா இருக்கும். ஸோ 40,000 பிளஸ் இப் சப்போஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, டேக் ஹோம் சேலரி வந்து அபோவ் 40,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே ஸ்கூல் டீச்சர் ரீசெண்டா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்க ஸ்டாஃபா. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஸ்கூல். ஆக்சுவலா சூப்பர் ஸ்கூல் அது. அது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாதிரி. அதுல வந்து அவங்க ஜாயின் பண்ணப்போ, அவங்களுக்கு வந்து டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா, 22,000 அப்படி குடுத்தாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போ அவங்க கிட்ட நான் விசாரிச்சதுல, ஃப்ரெஷருக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 12,000லேருந்து 18,000 வரைக்கும். அதாவது எந்த கிளாஸுக்கு வந்து நீங்க ஸ்டாஃபா இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. ப்ரீ கேஜி அந்த மான்டிசரி கிளாஸஸ்க்கு வந்து ஒரு சேலரி. 1 டூ 5த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஒரு சேலரி. 5த் டூ 10த்துக்கு வந்து ஒரு சேலரி. 10த் டூ 12த் ஐ மீன் 11த் 12த்துக்கு வேற சேலரி. அந்த மாதிரி ஸ்லாட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ பேசிக்கா வந்து இங்க ஸ்கூல்ல ஃப்ரெஷரா என்டர் ஆறீங்க அப்படின்னா கம்மி தான் கண்டிப்பா. அப்போ 12,000ல என்டர் ஆகும்போது மறுபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்க எப்படி அங்க பெர்ஃபார்ம் பண்றீங்கன்றத பொறுத்து 10% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் இன் சேலரி கிடைக்குது. இப்போ என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் செம்மையா இன்கிரிமெண்ட் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க ஆக்சுவலா 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா செம்மையா கிளாஸ் எடுத்து நல்ல பேர் அவங்களுக்கு ஸ்கூல்ல பிரின்சிபால்ட்ட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அவங்க 5த் டூ 10த் 10த்துக்கு இல்ல. ஐ மீன் 5, 6, 7, 8 வரைக்கும் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்லாட்லேருந்து இன்னொரு ஸ்லாட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சேலரி வந்து அப்படியே ஒரு 3,000 to 5,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தாராளமா பெங்களூர் ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும் நீங்க வந்து ஜாப் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல சேலரி தான் ஆக்சுவலா. ஒரு பிகினரா உள்ள போயிட்டு அங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம மேல வர முடியும். ஐடி கம்பெனினாலுமே ஸ்டார்ட்டிங்ல கம்மி தான். அதுக்கும் நெறைய ஸ்கில் வேணும். ஆனா எல்லாரும் ஒரு கற்பனையில இருக்காங்க. எல்லாருமே ஏதோ ஐடி கம்பெனில வேலை பார்க்குறாங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாரி. அப்படி இல்ல. நம்மளோட ஸ்டடி பேக்ரவுண்ட்